அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டெல்லார் ஃபார்மேஷன் சீசன் 6 எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம் அப்படின்னா, ஒருத்தனை 200 வருஷமாக அந்த ஒரு ஃபார்மேஷனில் வச்சு செஞ்சுருப்பான் இவன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறதுக்கு இவன் அப்கிரேட் ஆயிருப்பான். அங்கே தான் முடிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்க்குன்னு போய் ரொம்ப வருஷம் ஆயிருக்கும். அதனால இவங்க எல்லாமே வருத்தமாக நின்றுட்டு இருக்காங்க. ஐயோ என்னாச்சோ தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் அவன் திரும்ப வரான். அவன் வந்த உடனே எல்லாருமே பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பார்த்தோன்னே தெரியுது அடுத்த லெவலுக்கு போயிட்டான் அப்படின்னு. அவனுமே என்ன சொல்கிறான்னா, இப்போ அவன் அந்த டெய்ட்டி லெவலில் தானே இருக்கான். அதில் ஹை லெவல் டெய்ட்டியாக மாறிட்டான். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா செலஸ்டியல் பீயிங்காக மாற போகிறான் இன்னும் கொஞ்ச நாளில். இப்போ அந்த 2 பொண்ணுங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க நம்ம ஹீரோ கிட்டே கேட்குறாங்க, இந்த மாதிரி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அதாவது கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு, என்னோட ஃபேமிலி நாங்கள் பார்க்கவே இல்லை, ரொம்ப மிஸ் பண்ணுறோம், அவங்களுமே இந்த ஒரு இடத்துக்கு கூட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ தாத்தா என்ன சொல்கிறாரு, இவங்க வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு இடமே மாறி போச்சு, எல்லாருடைய ஃபேஸ்லேயே ஒரு புன்னகை அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இவன் என்ன சொல்கிறான், சரி ஓகே நல்லது தான், நம்ம முதல்ல அந்த மினி மவுண்டனுக்கு போய் அங்கே சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறான். அந்த மினி மவுண்டனுக்கு போய் பார்த்தா அந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கி எரிச்சு விட்டுருக்காங்க. ஸோ தாத்தா என்ன சொல்கிறாரு, இந்த இடத்துல எல்லாமே ஸ்ட்ரென்த்து தான், யாருக்குமே நீங்கள் கருணை காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்கள் இங்கே எதையாவது சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படிங்கிறாரு. ஸோ இவனும் பார்க்குறான், இவங்கெல்லாம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக கிளம்பி அந்த பிளாக் ட்ராகன் பூலுக்கே போயிட்டான்ப்பா. நம்ம ஹீரோடைய ஃபயர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரூ ஃபயராக இருந்தது, இப்போ அது ஹெவன்லி ஃபயராக மாறிடுச்சு, வேறு லெவலில் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாரையும் அட்டாக் பண்ண போகிறேன், அதாவது ஒரு ஃபயர் ப்ராக்டிஷனர் மாதிரி காட்டிக்க போகிறேன் அப்படிங்கிறான். அதான் அந்த தாத்தா என்ன சொல்கிறாரு, உங்களுடைய ஃபயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவலில் இருக்குது, அதாவது இந்த காட் கிங் இருக்காங்க இல்லையா, அவங்க யூஸ் பண்ணுற லெவலில் இருக்குது. இவங்களுடைய மாஸ்டர் இருந்தார் இல்லையா, அவர் என்ன பண்ணாராம், இந்த லெவலில் இருந்த ஃபயரை யூஸ் பண்ணி தான் வெப்பன்ஸ் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணாராம். ஸோ நீயுமே வெப்பன்ஸ் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. இவன் என்ன சொல்கிறான், நீங்கள் திரும்ப அந்த ஸ்பேஸ்க்கு போயிடுங்க, இங்கே இருக்கவங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, பாரபட்சம் இல்லாமல் எல்லாருமே ஃபயர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான், யாருமே வெளியில் தப்பிச்சு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறதையும் போடுறான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறான், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னுடைய இடத்துக்கே என்னையை அட்டாக் பண்ணுவே அப்படிங்கிறான். இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ மினி மவுண்டனை அட்டாக் பண்ணி அதெல்லாத்தையும் எரிச்சு விட்டுருப்ப, இன்னைக்கு அதுக்கான ஜஸ்டிஸை நான் வாங்கியே தீர்வேன்னு சொல்லிட்டு ஃபயரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். அவனுங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவன் டிவைன் ஃபயர்லாம் யூஸ் பண்ணுறான், இவனால் எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கானுங்க. இப்போ இந்த ஃபார்மேஷனுக்குள்ளேருந்து வெளியில் போனோம், எப்படா போகிறதுன்னு யோசிக்கும் பொழுது இங்கே ஒருத்தன் இருக்கான், இவனுக்கு ஃபார்மேஷன் தெரியும், ஆனால் இந்த ஃபார்மேஷனை உடைக்கிற அளவுக்கு இவன் உடம்புல தெம்பில்லை. ஸோ இவன் என்ன சொல்கிறான், ஃபார்மேஷனை நல்லா உடைக்க முடியாதுன்னா கூட இங்கேருந்து என்னால் தப்பிச்சு போக முடியும்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் மட்டும் தப்பிச்சு போகிறாங்க. இப்போ கீழே இவங்களுடைய ஆட்கள் எல்லாமே இருக்காங்களே, அவங்கெல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க, எங்களை விட்டு போறியே, எங்களை காப்பாற்ற அப்படிங்கிறாங்க. இவன் சொல்கிறான் பாருங்க, உங்களால் தப்பிக்க முடியல அப்படின்னா செத்து போ அப்படிங்கிறான். அவனுங்களுக்கு பயங்கர காண்டு, ஏன்டா இத்தனை வருஷமாக அவங்க கூட இருந்தோம், உனக்காக எல்லா வேலையும் பார்த்தோம், இப்படி எங்களை விட்டுட்டு போறியேன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறானா, ஏன்டா இது வரைக்கும் நம்ம தான் எல்லாரையும் அட்டாக் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி நம்மளை யாரும் அட்டாக் பண்ணுவாங்க நம்ம நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல இறந்து போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ இவங்க 3 பேருக்கு முன்னாடி போய் மறுபடியும் நிற்கிறான். அவன் சொல்கிறான், இங்கேருந்து தப்பிச்செல்லாம் போயிட முடியாது, நீ மினி மவுண்டனை எரிச்சிருக்க, ஸோ நான் உன்னை விட மாட்டேன், இதுக்கு முன்னாடி நான் உன்னை ட்ராப் பண்ணேன், 200 வருஷம் உள்ளுக்குள்ளே வச்சிருந்தேன், நான் நினச்சா மறுபடியும் உன்னை ட்ராப் பண்ண முடியும், உன்னை நான் கொல்ல கூட முடியும் அப்படிங்கிறான். இவன் பார்த்தீங்கன்னா ஒயிட் டிவைன் ஃபயர் அப்படிங்கிறத வச்சிருக்கான் இல்லையா, அதை யூஸ் பண்ணி ஒரு ட்ராப் ஃபார்மேஷன் அப்படிங்கிறத செட் பண்ணியிருக்கான். அதான் அவன் சொல்கிறான், உன்னால் முடிஞ்ச ஃபார்மேஷனை உடச்சு பாரு அப்படிங்கிறான். இன்னொருத்த என்ன சொல்கிறான், அங்கே இருக்கவன், ஐயோ அந்த ஃபார்மேஷன் பார்த்தா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கே, உள்ளுக்குள்ளே பயங்கரமான ஒயிட் ஃபயர் நிறைய இருக்கும் போல தெரியுதே அப்படிங்கிறான். அதான் இவன் சொல்கிறான், டேய் நாங்கள் 200 வருஷம் மாட்டிட்டு இருந்தேன், எனக்கு தெரியாதா, நீ வேற கம்முனிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, அவனை வெளியில் வர வச்சு நம்ம அவனை சுத்து போட்டு கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, அவகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பாய்சன் ஹூக் அப்படிங்கிறது இருக்கான், அதை யூஸ் பண்ணி அவனை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் கத்துறான், உனக்கு தைரியம் இருந்தால் வெளியில் சண்டை போடு, உள்ளுக்குள்ளேயே கோழை மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்காது அப்படிங்கிறான். இப்போ நம்ம ஹீரோ வெளியில் வந்துட்டான். நம்ம ஹீரோ கையில் இருக்கக்கூடிய இந்த கத்தி பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ஹெவன்லி ஸ்வாட், இது சாதாரண கத்தியே கிடையாது. இந்த மாதிரி ஹெவன்லி வெப்பன்ஸ் எல்லாம் எல்லாருக்கிட்டையும் இருக்கும் இருக்காது, ரொம்ப ரேர். இன்னொரு ஹெவன்லி வெப்பன் யார்கிட்ட இருக்குது, அந்த ஒரு குண்டன் கையில் ஒரு வெப்பன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 2 பேர் கையில் தான் இங்கே வெப்பனே இருக்குது. இப்போ இவங்க சண்டை அப்படிங்கிறத போட ஆரம்பிக்கிறாங்க. 3 பேருமே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ ஒவ்வொருத்தரையும் அடிச்சுக்கிட்டே இருக்கான். இவன் என்ன யோசிக்கிறான், ஹெவன்லி வெப்பனுடைய பவர் என்ன அப்படிங்கிறத காட்டுறான் பாடுறான்னு சொல்லிட்டு ஒரே வெட்டு தான் வெட்டுறான். அந்த வெப்பன் பார்த்தீங்கன்னா 2 துண்டாக போயிடுதுங்க. இவனுங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இதை டிஸ்ட்ராயே பண்ண முடியாதுன்னு நினைச்சோம், இது எப்படி 2 துண்டா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கானுங்க. எப்படியாவது இவனை ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படி நம்மளால ஜெயிக்க முடியல அப்படின்னா இப்போ இவங்களுக்குலாம் ஒரு லீடர் இருப்பார் இல்லையா, அவரை வர வச்சு சண்டை போட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்க்குறான், என்னடா நின்றுட்டே இருக்கீங்க, நீங்கள் வரமாட்டீங்களா, அப்போ நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. இப்போ இந்த சண்டையில் என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணுக்கு லைட்டாக அடி அப்படிங்கிறது பட்டுடுது. ஆனால் நம்ம ஹீரோ யோசிக்கிற ஒரு விஷயம், இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, சண்டை போட கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களோட தைரியம் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ இவனுங்கிட்ட ஏதோ ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்குன்றதை இவன் கண்டுபிடிச்சிட்டான்.
இப்போ மறுபடியுமே சண்டை அப்படிங்கிறது போட்டுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா இவனுக்கு பின்னாடி வந்து அவன் காதில் ஏதோ ஒன்று சொல்கிறா, இந்த மாதிரி தூங்கு அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஒரு மாதிரி மயக்க நிலைக்கு போகிறான். இவன் அந்த பாய்சன் ஹூக் அப்படிங்கிறத எடுத்து அவனுடைய கழுத்தில் அட்டாக் பண்ணிடுறாப்பா. உடனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து அப்படியே கீழே விழுந்துறான். இவனுக்கு பயங்கர சந்தோஷம், சிரிக்கிறான் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். வந்து அவனை உதன்னு உதைக்கிறான். இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியன் கிளான்லேருந்து வந்திருக்கா. அவளுடைய அந்த ஹூக் இருக்கு இல்லையா, அதோடைய பாய்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக சோலை போய் அட்டாக் பண்ணுமா. கண்டிப்பாக இவன் வந்து ஏஞ்சிக்கவே மாட்டான். ஆனால் இவளோட சோல் ஹூக் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து என்ன ஆயிருக்கு, இவன் உடம்புல அந்த ஹெவன்லி ஃபயர் இருக்குல்ல, அதில் அது வந்து பேர்ன் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆயிடுச்சு. அதான் அவன் சொல்கிறா இது சரியாகிறதுக்கு ஒரு மில்லியன் இயர்ஸ் அது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஓகே, முதல்ல நம்ம இவனை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இவனுக்கு ஒன்றுமே ஆகலைங்க. இவன் என்ன பண்ணுறான், எந்திரிச்சு வந்து அவனை குத்தி கொன்னுறான். ஸோ அந்த இடத்துல இவன் வந்து செத்து போயிடுறான். மற்ற 2 பேர் ஓடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அவங்களையுமே வந்து அட்டாக் பண்ணி கீழே விழ வச்சிடறான். விழ வச்ச உடனே இவங்களை கொல்லலாம் அப்படின்னு போகும்பொழுது இந்த பொண்ணு வந்து அந்த இடத்துடைய மாஸ்டர் கூப்பிட்றா, இந்த மாதிரி வந்து ஒருத்தன் செத்து போயிட்டான், நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், தயவு செஞ்சு வந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அந்த குட்டி ஹூக் வந்து எனக்கு கொண்டுடும் நினைச்சிட்டு இருக்கியா, என்னோட சோல் ஏதோ ஒரு 2 செகண்ட் அப்படி இப்படின்னு வந்து ட்ரெம்பிள் ஆச்சு, அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் அந்த பாய்சன்லாம் எப்பயோ வந்து உடம்பு விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறான். சரி இவங்களை கொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட் கலரில் மாறுது. அங்கே உள்ளுக்குள்ள இருந்து இந்த இடத்தோட லீடர் வெளியில் வரான்ப்பா. இவன் பார்க்கறதுக்கே வேற லெவலில் இருக்கான். இவன் வந்து ஹெவன்லி டைட்டி. இவனுடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய பவரை விட பல மடங்கு அதிகமாக இருக்கு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பயத்தெல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே தைரியமாக நிற்கிறாராம். வந்தவன் என்ன தெரியுமா கேட்குறான், நீ தான் சின்னிவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஒன்று ஆமான்னு சொல்லணும், இல்லைனா இல்லைன்னு சொல்லணும். இவன் என்ன தெரியுமா கேட்குறான், நீ தான் வந்து இந்த பிளாக் டிராகன் பூலோட மாஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்ன திமிருங்க இவனுக்கு. அவனா சொல்கிறான், உன்னை பார்த்தாலே நீ ஒரு டேலண்டட் பர்சன் மாதிரி தெரியுது, என் முன்னாடி நீ வந்து மண்டி போட்டு பவ் பண்ணு, நான் வந்து உன்னை விட்டுறேன் அப்படிங்கிறான். இல்லைனா நீ செத்து தான் போகணும் அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் இந்த பக்கி பாய்வில் நக்கலா பேசுது. இது என்ன சொல்லுது, யார் வாழணும் யார் சாகணும்னு சொல்லக்கூடிய உரிமை காட் கிங்கே கிடையாது, நீ யாரு, இந்த திருட்டு கும்பலோட தலைவன் தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசுறான். அந்த மனுஷன் பயங்கரமா பவர் அப் பண்ண உடனே ஆஹா இன்னைக்கு நம்ம செத்துருவோம் போல தெரியுதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இப்போ இவன் எங்க ஓடினாலும் சரி இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கும் வந்துடுறான். உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அந்த ஹோலி ஃபயர் இருக்கு பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். எந்த யூஸுமே இல்லைங்க, அவன் வந்து ஒண்ணுமே ஆகாத மாதிரி நின்றுட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றான், எப்பா செலஸ்டியல் பீயிங்ஸ்னா எப்படி சண்டை போடணுன்றதை நான் சொல்லித்தரேன் கத்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் என்ன பண்ணானே தெரியல, நம்ம ஹீரோலாம் நகரவே முடியல. என்னடா பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவன் என்ன சொல்றான், இந்த இடத்துல நீ சண்டை போடணும் அப்படின்னா இந்த இடத்தோடைய அந்த லா இருக்கு பத்தியா, அதை நீ தெரிஞ்சுக்கணும், அதாவது லா ஆஃப் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஒரு கத்தி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஹெவன்லி ஸ்வார்டு. இவன் என்ன சொல்றான், உன்னை கொன்னுட்டு அந்த கத்தியை நான் எடுத்துக்க போறேன் அப்படிங்கிறான். இப்போ நான் உனக்கு சாவை கொடுக்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றான். பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ இல்ல. எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். டே எங்கடா போய் ஒளிஞ்சுக்கிட்ட, வெளியில வாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ எங்க தெரியுமா இருக்கான், அவன் ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணான் பாத்தீங்களா, போன ஒரு எபிசோட்ல பார்த்துருப்பீங்க. கடைசியா வந்து அவன் அப்கிரேட் ஆன உடனே ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருப்பான். அந்த ஸ்பேஸ்க்குள்ள போயிருக்கான். ஸோ அங்க இருந்து இங்க இருந்து அங்கன்னு சொல்லிட்டு மாறி மாறி போய்கிட்டே இருக்கான். வந்து இவனை ஒரு அடி அடிச்சுட்டு மறுபடியும் உள்ளுக்குள்ள போயிடறான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா டெலிபோர்டேஷன் அப்படிங்கிறது யாரால யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட் கிங் இருக்காங்களா, அவங்களால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இவன் வந்து நம்ம ஹீரோ கேட்குறான், நீ என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோ என்ன சொல்கிறான், இல்லை இது வந்து எங்கள் செக்டாரோட சீக்ரெட் டெக்னிக், யாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படிங்கிறான். அதான் இவன் சொல்கிறான், சரி ஓகே அப்போ நான் ஒன்று பண்ணுறேன், உன் மாஸ்டர் கிட்ட நானுமே ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்துக்கிட்டு நான் கற்றுக்கிறேன் அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறான், என் மாஸ்டருக்கு ஒரே ஸ்டூடெண்ட் தான், அது நான் மட்டும்தான், நீ வந்து சேரணும் அப்படின்னா என் மாஸ்டருக்கு அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும் அப்படிங்கிறான். சரி ஓகேப்பா, உன் மாஸ்டர் கீழே சேர முடியலனா பரவாயில்ல, நான் உன்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறான். பாருங்க எப்படியெல்லாம் இறங்கி வரான். இவன் என்ன சொல்கிறான், நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் இந்த டெக்னிக்கை என்னால் வந்து அவுட் சைடருக்கு கற்றுக் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துறான். இப்போ இவன் என்ன தெரியுமா யோசிக்கிறான், இவ்வளோ டெக்னிக் அப்படிங்கிறத வச்சிருக்கான் அப்படின்னா இவனோட மாஸ்டர் கண்டிப்பாக வந்து ஒரு காட் கிங்காக தான் இருப்பான். இவனை கொன்னுட்டான், அந்த காட் கிங் என்னை சும்மா விட மாட்டானே, இருந்தாலும் இவனை கொண்டுட்டு அந்த ஒரு டெக்னிக்கை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா காட் கிங்கே வந்தால் கூட என்னால் சண்டை போட முடியும். ஸோ இப்படியே சண்டை போட்டு நான் இங்கேருந்து தப்பிச்சு போய் அங்கே ஷூராசி இருக்கு இல்லையா, அங்கே ஒரு காட் கிங் இருக்காரு, அவரு கீழே போய் நான் தஞ்சம் அடைஞ்சிருவேன். ஸோ அவர் வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவார், இவனை நம்ம கொண்டுலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக கொண்டுலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இவர் வந்து இவரோட அல்டிமேட் அட்டாக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாரு. அதாவது கிட்டத்தட்ட 5 க்ளோன்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இவனை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஹீரோவால் சுத்தமாக நகரவே முடியல. இந்த மனுஷன் என்ன சொல்கிறான்னா, கடைசியாக என்னோட அட்டாக் அப்படிங்கிறது ஏற்றுக்கோ, நீ வந்து சாக போகிற அப்படிங்கிறான். இவனால சுத்தமாக நகரவே முடியல. இவனுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இவனால டெலிபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற நியூஸ் வெளியில் போச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே இவனை வந்து ஹண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ இது ஒரு பிரச்சனையாச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கி கரெக்டாக அட்டாக் பண்ணும்பொழுது இந்த ஒரு எபிசோட முடிச்சிடறாங்கப்பா. அடுத்த எபிசோட் அடுத்த வாரம் தான் வரும், வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை.